Previously on Once Upon a Time. My older brother, Zeus, stopped my heart. I didn't really care about that book except for a few pages about me. Selena, will you make chaos with me? Hey guys, welcome back to Jebris Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Once Upon a Time season 5 ஓட 21வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போகுதுங்க. அதனால வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. And வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 21வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல நிகழ்காலத்துல ஸ்டோரி புரோக்க காமிக்கிறாங்க. அங்க ஜெலினாவும் ஹேடிஸும் டோல் பிரிட்ஜ்ல நின்னுக்கிட்டு ஸ்டோரி புரோக்கு வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் என் சிஸ்டர் வரலன்னு ஜெலினா கேட்க, கவலைப்படாத, அவ கண்டிப்பா வந்துருவான்னு ஹேடிஸ் சொல்றான். சரி, நம்ம ஏன் காட்டுக்குள்ள இருக்கோம், வா ஊருக்குள்ள போலான்னு அவ சொல்ல, இல்ல ஸ்னோ ஒயிட் இன்னும் என்ன வில்லனா தான் நினைச்சிட்டு இருப்பா, அதனால அங்க பிரச்சனை ஆகிடும்னு சொல்றான். நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், என் காதல் ஒண்ணு மாத்திடுச்சுன்னு சொல்றேன், ஒரு வேளை அவ என்ன நம்பாம கூட போகலாம், அதனால நீயும் குழந்தையும் இங்கேயே இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. நீ உன் குழந்தைய என்ன நம்பி விட்டுட்டு போறியான்னு அவன் கேட்க, இனிமேல் எல்லா விஷயத்திலயும் ஒன்ன மட்டும் தான் நம்பின்னு சொல்லிட்டு போறா. இப்ப அவ போன உடனே அங்க ஆர்த்தர் காட்டுக்குள்ள இருந்து வேகமா ஓடி வந்து கால் வலிக்கு கீழே விழுந்துடுறான். நான் கேம்லாட் நாட்டோட அரசன் கிங் ஆர்த்தர், என்ன சிறையில அரெஸ்டாங்க, ஆனா நான் எந்த தப்புமே பண்ணல, அதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்னு சொல்றான். எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு ஹேடிஸ் அவனை தூக்கி விட்டுறான். ஆமா நீ யாருன்னு கேட்க, என் பேர் ஹேடிஸ், நான் மரணத்தோட கடவுள், நான் இந்த ராஜ்யத்தை ஆளணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உன் உதவி தேவைன்னு சொல்லிட்டு ஆர்த்தர் கழுத்தை உடைச்சு சாகடிச்சிடுறான். இப்ப இந்த சைடு ஸ்னோவும் சார்மிங் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க சார்மிங்கே வந்துடுறான். உடனே இவ்வளவு சந்தோஷத்துல போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. பின்னாடியே ஹென்றி அம்மா வராங்க. அம்மா ஹூக் எங்கன்னு கேட்க அவ பதில் பேசவே இல்ல. உடனே அவளை கட்டி பிடிச்சிட்டு ஆறுதல் சொல்றா. ஹேடிஸும் ஜெலினாவும் இங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்டதான் ராபினோட குழந்தை இருக்குன்னு சார்மிங் சொல்றான். இப்ப இந்த சைடு ரெஜினாவும் ராபினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஜெலினா வரா. ரெஜினா ஒரு வழியா வந்துட்டியான்னு கேட்க, உடனே ராபினும் என் குழந்தை எங்கன்னு கேக்குறான். அவன் ஹேடிஸ் கூட இருக்கா, அவன் இப்ப ரொம்ப மாறிட்டான்னு சொல்ல, அவன் இன்னும் மாறலன்னு ராபின் சொல்றான். நீ என்ன சொல்ற, அவன் தான் நமக்கு உதவி பண்ணான்னு ஜெலினா சொல்றா. ரெஜினாவும் அவன் அவங்க உலகத்துல சிக்க வச்சத பத்தி சொல்லிட்டு அவனை நம்பாதன்னு சொல்றா. ஆனா அவளும் நம்பவே மாட்டேங்கிறா. கோவமா கத்திட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா பாதாள உலகத்தை காமிக்கிறாங்க. ஆர்த்தர் அங்க இறந்து பாதாள உலகத்துக்கு வந்துட்டான். அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து குழப்பத்துல இருக்கான். இது என்ன இடம், நான் எங்க இருக்கேன்னு சூனியக்காரி கிட்ட கேட்க, அப்ப அங்க ஹூக் வரான். உடனே கத்தி எடுத்துட்டு போய் அவன் கழுத்துல வச்சு, நான் எங்க இருக்கேன்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். ஏற்கனவே இறந்த ஒருத்தனை எப்படி திருப்பி கொள்ளுவ, லூசு பயலே, நீ இறந்து போய் பாதாள உலகத்துக்கு வந்திருக்கேன்னு ஹூக் சொல்றான். உடனே அவனும் சாக்காயிடுறான். சரி, உன்னை யார் கொன்னதுன்னு ஹூக் கேட்க, அவன் பேர் ஹேடிஸ்னு சொன்னான்னு சொல்றான். என்னது ஹேடிஸா, நீ எம்மாவையும் மத்தவங்களையும் பாத்தியா, அவனை தடுக்க ஏதாவது வழி கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்க, உனக்கு இன்னும் புரியலையா, ஹேடிஸ் அவன் பலவீனத்தை எப்பவுமே வெளியே காமிக்க மாட்டான்னு அந்த சூனியக்காரி சொல்றா. நீ சொல்றது சரிதான், அவன் ரகசியத்தை பாதுகாக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தான், ஆனா அவன் இப்ப இங்க இல்ல. சரி ஆர்த்தர், என் கூட வான்னு ஹூக் சொல்ல, உன் கூடயா, வாய்ப்பே இல்லைன்னு ஆர்த்தர் சொல்றான். நீ ஏன் இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா, நீ ஒரு மோசமான அரசன், அது மட்டும் இல்ல உனக்கு முடிக்கப்படாத வேலையும் இருக்கு, நீ இங்க இருந்து கிளம்பும் போது ஒன்னு சொர்க்கம் மாதிரி இருக்க இடத்துக்கு போகணும், இல்லைன்னா ரொம்ப மோசமான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்றான். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையே சூஸ் பண்ணிக்கிறேன், நம்ம எதை தேட போறோம்னு ஆர்த்தர் கேட்க, ஹேடிஸை தோக்கடிக்கிறதுக்கான வழின்னு ஹூக் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல மெரிடா, எம்மா, சார்மிங் மூணு பேரும் ஆர்த்தரோட பாடி கிட்ட வந்திருக்காங்க. ஹேடிஸ் தான் இதை பண்ணிருக்கான், அவனை கொன்னு மறுபடியும் பாதாள உலகத்துக்கே அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு எம்மா கோவமா கிளம்புறா. இரு, அவன் ஒரு கடவுள், அவனை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது, நம்ம அதுக்கான வழியை முதல்ல கண்டுபிடிப்போம்னு சார்மிங் சொல்றான். இப்ப இந்த சைடு ஜெலினாவும் ரெஜினா சொன்னதை ஹேடிஸ் கிட்ட சொல்றா. அவ என்ன நம்புனான்னு நினைச்சேன், ஆனா அவ பொய் சொல்லிருக்கான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அவனும் நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்ல, இல்ல வேணாம், ஒன்னையும் என்னால இழக்க முடியாது, நான் ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போடுறேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்மையை புரிய வைப்போம்னு ஜெலினா சொல்ல, இங்க பாரு ஜெலினா, நான் சண்டை போட விரும்பல, ஆனா அவங்க என்ன தூண்டுனா கண்டிப்பா நான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு ஒலிம்பியன் நாட்டோட கிறிஸ்டலை எடுத்து காமிக்கிறான். இது ரொம்ப பவர்ஃபுல்லானது, டேஞ்சரானது, இதை உபயோகப்படுத்ததான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். இப்ப இந்த சைடு ரெஜினாவும் ஜெலினா பில்டிங்க சுத்தி ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போட்டிருக்கா. நம்ம கிட்ட எந்த பிளானுமே இல்ல, ஆனா அங்க ஒரு சுரங்க பாதை இருக்கு, அது வழியா போய் முதல்ல உன் மகளை மீட்டுட்டு ஜெலினா கிட்ட பேசுவோன்னு சொல்ல, அங்க இருந்து கிளம்பி ராபினும் ரெஜினாவும் சுரங்கத்துக்குள்ள வராங்க. அப்ப ஜெலினாவை பத்தியும் பேசிக்கிட்டே வரா. இப்ப இந்த சைடு ரம்பிள் பெல்லோட அப்பா கிட்ட வரான். அவங்க கிட்ட பெல் ஸ்லீப்பிங் கர்ஸ்ல இருக்கிறத பத்தி சொல்லிட்டு, உன்னாலதான் அவளை எழுப்ப முடியும்னு சொல்றான். என்னால அப்படி செய்ய முடியாது, அதுக்கு காரணம் நீ தான் அவன் சொல்ல, என் மேல இருக்கிற வெறுப்புனால உன் மகளை கை விட்டுருவியான்னு அவன் கேட்க, உன் கூட இருக்கிறத விட அவன் ஸ்லீப்பிங் கர்ஸ்ல இருக்கிறதே மேல், அதனால அவனை நான் எழுப்ப
ஏற்ப மாட்டேன்னு சொல்ல, நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உன் ஃப்ரெண்ட கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட கைத்தடியை எடுத்து டேபிள் மேல தட்டுறான். அப்ப அங்க எம்மா வரா, எனக்கு உன் உதவி தேவை, ஹேடிஸ் இங்கதான் இருக்கான், அவனை நம்ம தடுக்கணும், நீ சொன்னது சரிதான், அவனை எப்படி கொல்றதுன்னு கேட்க, நான் ஏன் உன்கிட்ட அதை சொல்லணும், இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா பாதாள உலகத்துல ஹூக்கும் ஆதரும் ஹேடிஸோட இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம எதை தடணும்னு ஆர்த்தர் கேட்க, கதை புத்தகம். ஹேடிஸ் அதுல இருந்து அவனோட கதையை மட்டும் கிழிச்சிட்டான். மேபி அந்த பேஜஸ்ல அவனோட வீக்னஸ் கூட இருக்கலாம், அதை தேடுன்னு சொல்றான். இப்ப ஆர்த்தரும் ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு அது இங்க இல்லைன்னு சொல்றான். அது இங்கதான் இருக்கணும், எம்மா எனக்காக உயிரே பணையம் வச்சா பாதாள உலகத்துக்கு வந்தா, அவன் இங்க இருந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா, ஆனா அவ ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எங்கேயுமே போக முடியாது, பிளீஸ் எனக்காக தேடு, நீயும் ஒரு ராஜா தானே, உன் சீக்ரெட்டை எங்க மறைச்சு வைப்பேன்னு கேட்க, என் சிம்மாசனத்துக்கிட்டன்னு சொல்லிட்டு அந்த சிம்மாசனத்தை ஓபன் பண்றான். அதுலதான் அந்த பேஜஸும் இருக்கு. உடனே அவனும் அதை வாங்கி பார்த்துட்டு நம்ம இதை எப்படியாவது எம்மாவுக்கு தெரியப்படுத்தி ஆகணும்னு சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் நேரா குரியலா கிட்ட வராங்க. நான் ஒரு விஷயத்தை எம்மா கிட்ட சொல்லணும், நீ தானே இங்க இருந்த போன் எல்லாம் எடுத்துட்டு போனேன், அது எங்கன்னு கேட்க, நான் அதை அழிச்சிட்டேன்னு சொல்றா. சரி அந்த புக் எங்கன்னு கேட்க, நான் அதை ரிவர் ஆஃப் சோல்ஸ் நதி கிட்ட வச்சிருக்கேன்னு குரியலா சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எல்லாரும் லைப்ரரியில ஹேடிஸ் அழிக்க பலியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹேடிஸும் ஒலிம்பியன் கிறிஸ்டல்ல மேஜிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் பிரதர் இந்த கிறிஸ்டல் என்கிட்ட இருக்க கூடாதுன்னு நினைச்சான், அதனால அதை உடைச்சிட்டு என் இதயத்தை நிறுத்திட்டான். அப்ப அதை ஒண்ணு சேர்க்க போதுமான சக்தி என்கிட்ட இல்ல, ஆனா இப்போ இருக்கு, அதுக்கு காரணம் நீதான், ரொம்ப நன்றின்னு சொல்றான். அந்த வழி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்னு ஜெலினா சொல்ல, நம்ம இதை ஒண்ணு சேர்த்துட்டா நம்ம யாருன்ற உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கலாம், ஸ்டோரி புக்கையும் ஒன்னா சேர்ந்து ஆளலாம்னு சொல்றான். அப்ப அவனுக்கு போன் வருது, ரம்பிள் தான் பேசுறான். வெல்கம் டு ஸ்டோரி புக் ஹேடிஸ், நான் உன் கூட ஒரு டீல் போட ஆசைப்படுறேன், இங்க உன்னை சுத்தி நிறைய எனிமிஸ் இருக்காங்க, என்னால உன்னை பாதுகாக்க முடியும், அதுக்கு பதிலா ஒலிம்பியன் கிறிஸ்டலோட பீஸை நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்றான். என்னால முடியாதுன்னு அவன் சொல்ல, சரி அப்புறம் உன் இஷ்டம், அப்புறம் நான் உன்னை எச்சரிக்கை பண்ணலன்னு சொல்லிடாதன்னு சொல்லிட்டு ரம்பிள் போன வச்சிடறான். இப்ப அப்படியே கட் பண்ணி பாதாள உலகத்துல ஹூக்கும் ஆர்த்தரும் படகுல ஏறி ஆன்மாவை தொலைக்கிற ஆத்துல வராங்க. அங்க உள்ள நிறைய ஆன்மா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா இதெல்லாம் என்னன்னு ஆர்த்தர் கேட்க, தொலைஞ்சு போன ஆத்மாக்கள்னு ஹூக் சொல்றான். அப்ப அவனும் தண்ணிக்குள்ள கைய விட போக, வேணாம் அந்த தண்ணி உன் மேல பட்டா உன் ஆன்மாவும் தொலைஞ்சு போயிடணும்னு சொல்ல அவனும் கையை எடுத்துறான். இப்ப படகுல இருந்து அந்த இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. அங்க ஒரு சிலையோட கையில தான் அந்த புக் இருக்கு. சரி படகை பாத்துக்க, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹூக் மேல போறான். அப்ப திடீர்னு ஆத்துல இருந்து ஒரு ஆன்மா வந்து ஆர்த்தர் காலை பிடிச்சு இழுத்துட்டு போகுது. அப்ப ஹூக்கும் தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஓடி வந்து அது மேல பொசுக, அதுவும் காத்துல கரைஞ்சு போயிருது. இப்ப மறுபடியும் புக் எடுக்கிறதுக்காக மேல போறான். அப்ப இன்னொரு ஆன்மா வந்து இந்த தடவை அந்த புக்கை எடுத்துட்டு போகுது. ஹூக் தீப்பந்தத்தை போடுன்னு அவன் சொல்ல அவனும் தூக்கி போடுறான். உடனே அதை பிடிச்சு அந்த ஆன்மா மேல அடிக்க அதுவும் காத்துல கரைஞ்சு போயிருது. அப்ப அந்த புக்கும் கீழே விழுந்து வேகமா ஆத்துக்குள்ள விழ போகுது. அப்ப ஜஸ்ட் மிஸ்ல ஹூக் அதை பிடிச்சிடுறான். இப்ப அந்த புக்கை திறந்து பார்த்துட்டு அந்த பேஜஸ் அதுக்குள்ள வச்சுட்டு, இது ஒலிம்பியன் கிறிஸ்டல், இதால கடவுளை கூட அழிக்க முடியும்னு சொல்லிட்டு புக்கை மூடிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல எம்மா உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல இருந்த பேரி புக்கை எடுத்து ஓபன் பண்ணி ஹூக்க பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் அதை பின்னாடி வைக்கிறா. அப்ப அந்த புக்கு தானா திறக்குது. இப்ப மறுபடியும் எம்மா அதை எடுத்து பார்த்துட்டு அதுல கிறிஸ்டல் இருக்கிறத நோட் பண்ணிடுறா. இப்ப இந்த சைடு ஹேடிஸும் கிறிஸ்டல் மேல மேஜிக் யூஸ் பண்ணி அதை ஒண்ணு சேர்த்துறான். உடனே அதை எடுக்க போக, இரு நம்ம வேற எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாம், யார் கூட சண்டை போட வேணாம்னு ஜெலினா சொல்றா. நம்ம எங்க போனாலும் அவங்க நம்மள விட மாட்டாங்க, இது ஒண்ணுதான் நம்மள பாதுகாக்கிறதுக்கான ஒரே வழின்னு சொல்றான். அப்ப இவங்க பேசுறது எல்லாத்தையும் ரெஜினாவும் ராபினும் ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள லைட் அமந்து எரியுது. என்னன்னு பார்த்தா எம்மா தான் வெளியே ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப ஜெலினாவும் அங்க இருந்து வேகமா மறைஞ்சு போக ஹேடிஸும் கிறிஸ்டல் எடுத்துட்டு வெளியே வரான். அப்ப ரெஜினாவும் ராபினும் உள்ள போறாங்க. இப்ப வெளியே ஜெலினா எம்மா கிட்ட வந்துட்டா. ஜெலினா நான் உன்னை காயப்படுத்த விரும்பலன்னு எம்மா சொல்ல, ஆமா நீ என்ன காயப்படுத்த விரும்பல, ஆனா ஹேடிஸ தான் காயப்படுத்த விரும்புற, அது என்ன காயப்படுத்துற மாதிரி தான், ஆனா கடவுள் அழிக்க இங்க எந்த வழியும் இல்லைன்னு ஜெலினா சொல்றா. கிடையாது, அவங்கிட்ட ஒரு கிறிஸ்டல் இருக்கு, அதால அவனை கொல்ல முடியும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல ஜெலினாவும் அவளை பறக்க விட்டுறா. உடனே அந்த பேஜ பிடிங்கி பாக்குறா. நீ என் காதலனை கொல்ல நினைக்கிற, இதுக்கு என் அக்கா சம்மதிச்சாலான்னு கேக்குறா. இப்ப உள்ள ராபினும் குழந்தைகிட்ட வந்துட்டான். அப்ப அங்க ஹேடிஸும் வந்துடுறான். இங்க பார், நீ எங்களை கொன்னா ஜெலினாவை இழந்துருவேன்னு அவ சொல்ல, அது அவளுக்கு தெரிஞ்சாதானே கிறிஸ்டல் மூலமா செத்தா நீ நரகத்துக்கும் போக மாட்ட சொர்க்கத்துக்கும் போக மாட்ட, ஒரே நிமிஷத்துல இங்க இருந்து அழிஞ்சு போயிருவ அப்படின்னு ஹேடி சொல்றான். இங்க பார், உள்ள வந்தது என் பிளான் தான், என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா அவளை போக விடுன்னு ராபின் சொல்ல, சாரி லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு கிறிஸ்டலை யூஸ் பண்ணிடுறான். அப்ப ராபின் அவ முன்னாடி வந்து தடுக்க அவன் உடம்புல அது பாஞ்சிருது. இப்ப அவனோட உடம்புல இருந்து ஆன்மா தனியா பிரிஞ்சு கீழே விழுந்துடுறான். அவன் ஆன்மாவும் இப்ப காத்துல கரைஞ்சு போயிருது. உடனே அவனும் அடுத்து நீதான்னு சொல்ல, அப்ப கரெக்டா ஜெலினா உள்ள வந்துடுறா. ரெஜினா என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹேடிஸ் தான் இவனை கொன்னான்னு சொல்றா. இல்ல அவன் உன்னை கொல்ல போறேன்னு சொன்னான், உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு அவன் சொல்ல, அது பொய்ன்னு ரெஜினா சொல்றா. அது பொய் இல்ல, நான் எம்மாவை இப்பதான் கீழே பார்த்தேன், அவ ஹேடிஸ கொல்ல நினைக்கிறான்னு சொல்ல, அவன் தான் எங்களை பாதாள உலகத்துல சிக்க வச்சான்னு ரெஜினா சொல்ல, அவங்க சொல்றது உண்மையா, நீ தான் அவங்கள பாதாள உலகத்துல சிக்க
சிக்க வச்சான்னு ஜெலினா கேக்குறா. உனக்காக தான் அப்படி பண்ணேன், ஆனா இப்ப அவங்க இங்க வந்துட்டாங்க. நம்ம பாதுகாப்பா இருக்க ஒரே வழி இந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு புது ராஜ்யத்தை உருவாக்கணும்னு சொல்றான். ஏன் நம்ம ஒன்னா சேர்ந்து இங்க சந்தோஷமா இருக்க முடியாதா? எதுக்காக நமக்கு ராஜ்யம் தேவைன்னு கேக்குறா. ஏன்னா இங்க யாரும் நம்மள நம்பலன்னு அவன் சொல்ல, அப்ப டக்குன்னு ரெஜினா ஓடி வந்து அவனை கீழே தள்ளி விட்டுறா. அந்த கிறிஸ்டலும் கீழே விழுந்துருது. உடனே அதை ஜெலினா எடுத்துடுறா. பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணு, அவளை கொல்லுன்னு அவன் சொல்ல, ஜெலினா நான் உன்னை நம்புறேன், உன்னை பாதுகாக்க தான் முயற்சி பண்ணேன், ஆனாலும் சில நேரங்கள்ல காதல் நம்மள குருடாக்கிருது. ஹேடிஸ் என்னை ஏற்கனவே கொல்ல முயற்சி பண்ணான், அப்ப ராபின் தான் என்ன காப்பாத்த அவனோட உயிரையே கொடுத்தான். அதுதான் உண்மையான காதல், உண்மையான தியாகம். ஆனா ஹேடிஸ் உனக்காக எதையுமே செய்ய மாட்டான்னு சொல்றா. அவளை நம்பாத, அவ நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறா. நீ அவகிட்ட இருக்கிற எல்லாம் தானே வேணும்னு ஆசைப்பட்ட, அதுக்கு அவளை கொன்னா போதும், உனக்கு எல்லாமே கிடைச்சிடும், அவளை கொல்லுன்னு சொல்றான். இப்ப அவளும் அதை யூஸ் பண்ணி டக்குன்னு திரும்பி ஹேடிஸ குத்திடுறா. இப்ப உடனே அவனும் சாம்பல் ஆகிடுறான். உடனே அவளும் அழுக, ரெஜினாவும் ராபின் கிட்ட போய் அழுகுறா. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பாதாள உலகத்துல ஹூக் ஆர்தருக்கு நன்றி சொல்றான். என் காலத்துல நான் பல தப்பு பண்ணிருக்கேன், இப்ப நேர்மையா நல்லது பண்ணதுல சந்தோஷம். ஆமா எம்மா அவனை அழிச்சிட்டாளான்னு கேட்க, ஆமான்னு சொல்றான். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, தெரியல, ஆனா என்னால உணர முடியுதுன்னு சொல்றான். அப்ப அந்த வழியும் ஓபன் ஆகுது. அது என்னன்னு கேட்க, இதுதான் சொர்க்கத்துக்கான வழின்னு சொல்றான். சோ ஹேடிஸ கொல்றதுதான் உன்னோட முடிக்கப்படாத வேலையான்னு கேட்க, மேபி உன்னோடதும் அதுவா கூட இருக்கலாம், நீயே என் கூட வான்னு ஹூக் சொல்றான். என்ன பத்தி கவலைப்படாத, உடஞ்ச ராஜ்யத்தை சரி பண்றது என் தீர்க்க தரிசனம்னு கேள்விப்பட்டேன், ஆனா அது கேம்லாட்னு நினைச்சதுதான் என் தப்பு, நான் சரி பண்ண வேண்டியது இந்த பாதாள உலகத்தை தான் சொல்றான். இப்ப உடனே அவனு குட் பை சொல்லிட்டு அந்த ஒலிக்குள்ள போயிடுறான். அப்ப அங்க உள்ள யாரோ அவனை கூப்பிடுற மாதிரி கேக்குது. யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தர் நிக்கிறான். நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு அவன் கேட்க, நான் உனக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன், ஏன்னா உன்னோட உதவியால தான் மரணத்தோட கெட்ட கடவுள் அழிஞ்சான், அவன் என் பிரதர் ஹேடிஸ்னு சொல்ல. அப்ப நீங்க ஜியூஸான்னு கேட்க, ஆமா நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், நீ ரெடியா இருக்கியான்னு கேக்குறான். அவனும் ரெடின்னு சொல்ல அவனை முன்னாடி அனுப்பி வைக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா எம்மா ஹூக்கோட சமாதியில நின்னு ஃபீல் பண்ணி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு எல்லாரும் ராபினுக்கு இறுதி சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஜெலினா வரா. அவனோட மகளுக்கு இன்னும் அவன் பேர் கூட வைக்கலன்னு ரெஜினா சொல்ல, ஒரு பேர் மட்டும்தான் இதுக்கு பொருத்தமா இருக்கும், ராபின்னு ஜெலினா சொல்றா. இப்ப அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப எல்லாரும் கிளம்ப ஸ்னோ எம்மா கிட்ட வந்து, இனிமேல் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நாள் வராதுன்னு நம்புறேன், நடந்த எதுவுமே உன் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப எம்மாவும் தனியா நின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஏதோ வெளிச்சம் வருது. என்னன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஹூக் நிக்கிறான். உடனே இவளும் சந்தோஷத்துல வேகமா போய் அவனை கிஸ் பண்றா. எப்படி நீ இங்க இருக்கன்னு கேட்க, ஹேடிஸ கொல்ல உதவி பண்ணதுக்காக ஜியூஸ் தான் என்ன இங்க அனுப்புனாருன்னு சொல்றான். இப்ப உடனே அவனை சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப இந்த சைடு ரம்பலும் ஹேடிஸோட சாம்பல் கிட்ட வரான். நீ என் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கணும்னு சொல்லிட்டு அவன் சாம்பலை கழிச்சு அதுல இருந்து கிறிஸ்டலோட பீஸ் எடுக்கிறான். இப்ப அந்த கிறிஸ்டலை பாத்துக்கிட்டே, இது எப்பவுமே என்னோட ராஜ்யம்னு சொல்ல அப்படியே 21வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. எப்படி இந்த 21வது எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா? எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து 22வது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.